மிளகாய் அழகாக இருக்கா? இதுதான் பறவைக்கண் மிளகாய். இதை பற்றி தான் நமக்கு இந்த வீடியோ முழுசாக பார்க்க போகிறோம். இதுதான் அந்த செடி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பற்றிய முழு விவரமும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த செடி ஒரு ஆள் ஹைட்டில் வளரும். ரொம்ப பறந்து ரொம்ப புஷ்ஷியாக வளரும். நிறைய ஈல்டு தரும், நிறைய காய் தரும். ரொம்ப காரமாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சாதா மிளகாய் மாதிரி கீழே பார்த்து வளராமல் மேலே பார்த்து வளரும். இது காந்தாரி மிளகாயோட இன்னொரு வெரைட்டி. ஆனால் இது சாதா மிளகு ஃபேமிலி கிடையாது. இது கேப்சிகம்னு சொல்லுத ஒரு மிளகாயோட ஃபேமிலி தான் இந்த மிளகாய். இதோட தாயகம் அமெரிக்காவும் மெக்சிகோவும். ஆனால் இப்போ இந்தியாவில் பரவலாக இது கிடைக்குது. நிறைய இடங்களில் இதை விவசாயம் பண்ணுதாங்க. ஆனால் பண்ணி என்ன பண்ணுதாங்கன்னு நான் வீடியோக்கு லாஸ்ட்டில் சொல்லுதேன். இது கடைகளில் அதனால தான் வாங்க கிடைக்கிறது இல்லை. ஆனால் வீடுகளில் வளர்த்தி எல்லாருமே யூஸ் பண்ணுதாங்க. எனக்கும் செடி ஒரு ஆள் கொடுத்து தான் எனக்கு கிடச்சது. ரொம்ப ஈல்டு, நிறைய ஈல்டு தரும். வீட்டுக்கு தேவையான அளவு இதிலிருந்து நமக்கு கிடைக்கும். ஒரு 2 செடி இருந்தாலே நிறைய கிடைக்கும் மிளகாய். இது நான் ஒரு வாட்டி இது பறிச்சிட்டேன். இது செகண்ட் டைம் தான் நான் இந்த மிளகாய் இதிலேருந்து பறிக்குது. இது பாதி செடி தான், மீதி செடியை முயல் கடித்து சாப்பிட்டது. அதனால் மீதி பாதி செடி எனக்கு போச்சு. இந்த பாதி செடியிலே இவ்வளவு மிளகாய் எனக்கு நிற்குது. உங்களுக்கு இந்த செடியை நீங்கள் கண்டா, இந்த மிளகாயை கண்டா ஒரு வித்து வாங்கி செடியை வாங்கி நீங்கள் வளர்த்துங்க. நிறைய மிளகாய் கிடைக்கும், நல்ல யூஸ்ஃபுல். நம்ம வீட்டில் வளர்த்தி 5 மிளகாய் பறிச்சா கூட அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நமக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப அழகாகவும் இருக்குது. பார்த்தீங்களா, பறிக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ மிளகாய் எனக்கு செடியிலேருந்து கிடைக்குது அப்படின்னு. உங்கள் யாருக்கெல்லாம் செடி வளர்த்த பிடிக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மிளகாயெல்லாம் பறித்து இந்தியாவில் இருந்து எங்கே கொண்டு போகிறாங்கன்னா சாஸ் தயாரிக்கிற கம்பெனிக்கு தான் இந்த மிளகாயெல்லாம் போகுது. அதனால தான் நமக்கு கடைக்கு வாங்க கிடைக்கிறதில்ல. மிளகாயில் ஒரு 5 மிளகாய் சட்னி, தேங்காய் சட்னி செய்யும்போது 5 போட்டாலே ரொம்ப காரமாக இருக்கும். மீன் கறி, மீன் குழம்பு செய்யும்போது அதுக்கு ஒரு 8 முதல் 10 போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும், ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட வாசமும் நல்லா இருக்கும். பாருங்கள், இவ்வளவு நான் பறிச்சாச்சு. இனி நிறைய நிற்கிது. அதில் எல்லாத்தையும் பறித்து கொண்டு போய் வைக்கலாம். இந்த மிளகாயை சாலட்டுக்கும் பயன்படுத்துவாங்க. இவ்வளவு நான் பறிச்சாச்சு. இனியும் நிற்க தான் செய்யுது. எல்லாம் பறிக்கலாம். அந்த சிவப்பு மிளகாயை வித்துக்கும் எடுக்கலாம், சமையலுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இதோட பயாலஜிக்கல் நேம் கேப்சிகம் ஃப்ரூட்சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் ரொம்ப அதிகமாக வீடுகளில் வளர்த்துட்டு வராங்க. இன்னும் நிறைய நிற்குது, எல்லாம் பறிக்கலாம். பார்த்தீங்களா, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இவ்வளவு நம்ம பறிச்சாச்சு. கொஞ்சம் நிற்கிது, அதை நான் செடிக்கு விட்டுட்டு போகிறேன். சின்னதாக நிற்கிது. இது வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம பறிக்கலாம். அது இல்லாமல் இது எனக்கு ஒரு வாரம், ஒரு 4-5 நாள் எப்படியும் ஓடும். அதனால் பெருசானதெல்லாம் பறிச்சாச்சு. சிறிதெல்லாம் விட்டுட்டு நம்ம போகலாம். சரி, இவ்வளவும் செடியில் நிற்கட்டும். இவ்வளவு நான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் இந்த பறவைக்கண் மிளகாயை முதல்ல பார்க்குறீங்க, இந்த செடியையும் முதல்ல பார்க்குறீங்க, எனக்கு வீடியோவை பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு எனக்கு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். அண்டு நான் கொஞ்சம் மாங்காய் பிஞ்சு மழை பெஞ்சதில் கீழே விழுந்து கிடந்தது. அதை எடுத்து நான் உடுமாங்காய் அச்சாருக்கு எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.